ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. கோவையில் உள்ள வாலாங்குளத்தில் ஆகாய தாமரைகள் அதிக அளவில் பரவி இருப்பதால் படகு சவாரி பாதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரவீன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். பிரவீன், எத்தனை நாட்களாக படகு சவாரி பாதிக்கப்பட்டிருக்கிறது? ஆகாய தாமரைகளை அகற்ற தற்போது வரைக்கும் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன? வேதவள்ளி, கோவை மாவட்டம் ஒரு மிக முக்கியமான சுற்றுலா தலங்களை உள்ளடக்கிய ஒரு நகரமாக இருந்தாலும் புறநகர் பகுதிகளில் பல்வேறு சுற்றுலா தலங்கள் இருந்தாலும் மாநகர பகுதிக்குள் உக்கடம், பெரியகுளம் மற்றும் நாம் தற்போது நின்று கொண்டிருக்கக்கூடிய சுங்கம், வாலாங்குளம் பகுதிகளில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பல்வேறு விதமான பொழுதுபோக்கு அம்சங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. குறிப்பாக பார்த்தோம் என்றால் ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டி காண்பித்துக் கொண்டிருக்கும் இந்த வாலாங்குளத்தில் பார்த்தோமேயானால் மிதக்கும் நடைபாதைகள், படகு சவாரி உள்ளிட்டவை பிரதானமாக கொண்டு வரப்பட்டன. கிட்டத்தட்ட இந்த படகு சவாரியானது 3 மாதங்களுக்கும் மேலாக முடங்கிய நிலையிலேயே இருக்கிறது. முக்கியமான காரணமாக பார்க்க வேண்டும் என்றால் காட்சிகளில் பார்க்கக்கூடிய அளவிற்கு ஆகாய தாமரை இந்த 65 ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட இந்த குளம் முழுவதிலும் பாதிக்கு மேல் இந்த ஆகாய தாமரை இருப்பதால் அது ஒரு முக்கியமான காரணமாக சொல்லப்படுகிறது. இன்னொரு முக்கியமான காரணம், அதாவது இங்கே இந்த படகு சவாரி தொடங்கப்பட்டது முதலே இதன் விலை கட்டணம் அதிக அளவில் இருக்கிறது ஒரு காரணமாக சொல்லப்பட்டிருந்தது. அதாவது கொடைக்கானல், ஊட்டியில் இருக்கக்கூடிய அளவை விட சற்று அதிகமாக இருந்தது ஒரு காரணமாக கூறப்படுகிறது. பொதுமக்கள் அதிக அளவில் வராத சூழலில் ஆகாய தாமரையும் தற்போது அதிக அளவில் படர்ந்திருக்கக்கூடிய சூழலில் இந்த படகு சவாரியான தற்போது முழுவதும் முடங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறது. இது தொடர்பாக இங்கு படகு சவாரிக்கு பலமுறை தற்போது முடங்கி இருப்பதன் காரணமாக பல்வேறு காரணங்களை கூறும் ஒரு சுற்றுலா பயணிகள் அவங்க கிட்ட கேட்கலாம். எவ்வளவு நாளா முடங்கி இருக்கு, என்ன பண்ணா மீண்டும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த ஆகாய தாமரைலாம் டிஸ்போஸ் பண்ணி கிளீன் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஸ்மெல்லும் நல்லா இருக்கும். தென் போட் ஹவுஸும் ஸ்டார்ட் பண்ண நல்லா இருக்கும். கட்டணங்கள் எப்படி? கட்டணம்லாம் போட் ஹவுஸ் ஸ்டார்ட் பண்ண காலத்துல இருந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி இந்த டியூரேஷனும் கம்மி தான். அதுக்கு அந்த பிரைஸ்க்கு ஈக்குவலா அதோட இதுவும் இல்லை, நேரமும் இல்லை. 3 விதமான படகு சவாரிகள் இங்கு வழங்கப்பட்டிருந்த போதிலும் தொடக்கத்தில் இருந்த வரவேற்பு தற்போது கிடைப்பதில்லை என்கின்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. மாநகராட்சி அதிகாரிகளிடம் கேட்டபோது இந்த ஆகாய தாமரைகளை அகற்றுவதற்கான பணிகளை தொடங்கிவிட்டதாக கூறுகின்றனர். ஒரு கரையிலிருந்து மறுகரை வரை பீரியாடிக் அடிப்படையில் அவர்கள் சரி செய்து வந்து கொண்டிருப்பதாக கூறியிருக்கின்றனர். மேலும் படகு சவாரியை மீண்டும் புத்துணர்ச்சிக்கு கொண்டு வருவது TDDC, அதாவது தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் பார்வைக்கு கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். வேதவள்ளி, ஆகாய தாமரைகளை அகற்றும் பணி தொடங்கியிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த பணி விரைவுபடுத்தப்பட வேண்டும் என்பதும் கோரிக்கை. தகவல்களுக்கு நன்றி பிரவீன். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.